பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஒரு சிறப்பு உரைக்காக ஆச்சாரிய பிரசாந்த் அவர்களை அழைத்துள்ளது. இங்குதான் மனித குலத்தின் எதிர்காலம் பற்றிய முக்கியமான கேள்விகள் விவாதிக்கப்படுகின்றன. மிக முக்கிய தலைவர்கள் நின்ற மேடையில் அவர் நின்றார். அமைச்சர்கள், தூதுவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் உலகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என கேள்வி கேட்கும் இடம் இது. இவர்களில் இவர் ஒரே ஒரு தத்துவஞானி. யுத்தம், காலநிலை மாற்றம், வாழ்க்கையின் அர்த்தமற்ற நிலை என உலகமே தவிக்கும் இந்த தருணத்தில் இந்தியாவின் அத்வைத வேதாந்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்த கேம்பிரிட்ஜ் யூனியன் ஆச்சாரிய பிரசாந்த் அவர்களை இந்த முக்கிய விவாதத்தில் பங்கேற்க அழைத்தது. ஆச்சாரியஜி, நீங்க நவீன பெண்களை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா அவங்கள சமையல்லையோ வீட்டு வேலைகளுக்குள்ளயோ முடங்கி கிடக்க கூடாதுன்னு சொல்றது. அதனால வீட்லயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியிலயோ இந்த மாதிரி பேச்சு வரப்போ உங்களோட வீடியோக்களை நான் ஷேர் பண்ணுவேன். அதுதான் நான் செய்யறதுலேயே முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு. நான் ஒரு கேடயமா நின்று அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். அந்த கேடயத்துக்கு பின்னாடி இருந்து நீங்க உங்க ஆட்டத்தாடலாம், ஒரு நல்ல ஆட்டத்தாடலாம். ஆமா, ஆச்சாரிய பிரசாந்த் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. அதுல இருக்கிற கம்யூனிட்டி பகுதிக்கு போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் புதிய உண்மையான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கானவங்களோட வாழ்க்கை மாறுறத நான் என் கண்களுக்கு முன்னாடியே பார்க்கறேன். நாம இதை செய்து காட்டிட்டு இருக்கோம். உண்மையாவே செய்தே முடிச்சிட்டோம். பிரசாந்த் அத்வைத அறக்கட்டளையில் இது வெறும் வாய் வார்த்தை அல்ல, கட்டமைப்பு. இங்கு பெண்கள் ஓரங்கட்டப்படுவதில்லை. அவர்கள்தான் மையப்புள்ளியாக இருந்து வழி நடத்துகிறார்கள். துறைகளுக்கு தலைமை தாங்குகிறார்கள். பெரிய இலக்குகளை முன்னெடுத்து நடத்துகிறார்கள்.